கால முனிவர் எதிர்காலத்தை கணிப்பதில் வல்லவராயிருந்தார். தனக்கு தொழுநோய் வரப்போகிறதாய் முன்கூட்டியே அறிந்து அக்கொடிய நோயிலிருந்து தன்னை காத்து கொள்ள நவகிரகங்களை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அவரது தவ வலிமையில் அகமகிழ்ந்த நவகிரகங்கள் அவருக்கு காட்சி புரிந்து வரம் அளித்தனர். தான் எழுதிய விதியை மாற்றியதால் கோபம் கொண்ட பிரம்மா கால முனிவர் அடைய வேண்டிய துன்பங்களை நீங்கள் அடைவீர்களாக என்று நவகிரகங்களை சபித்தார். அவரது சாபத்தால் தொழுநோயை அடைந்த நவகிரகங்கள் சாப விமோசனம் வேண்டி மண்டாடினர். திருமங்கலக்குடி சூரியனார் கோவில் பிராணநாதனையும் தரிசித்து அவரது அருளை பெறுமாறு பிரம்மா கூறினார். அதன்படி பிராணநாதனையும் மங்களாம்பிகையையும் வேண்டி நவகிரகங்கள் அங்கு ஒரு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து தவம் புரிந்தனர். கடவுள் அவர்களுக்கு பாப விமோசனம் அளித்தார். நவகிரகங்களுக்கு நன்றி கூறும் விதமாக காலவ முனிவர் அவர்கள் தவம் புரிந்த இடத்தில் கோவில் எழுப்பினர். இக்கோவிலில் பிரதான கடவுளாக சூரிய நாராயணன் தன்னுடைய மனைவிகள் பிரத்யூஷா தேவி உஷா தேவியுடன் ரதத்தில் இருப்பது போல் காட்சி தருகிறார். பக்தர்கள் விஜயதசமி அன்று ரத சப்தமி அன்றும் சூரியனாரை தரிசித்து அவர் அருளை பெறுவார்கள். சூரியனுக்கு இந்தியாவில் 2 இடத்தில் மட்டுமே கோவில்